ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் கோதுமை மாவுலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிலோ கணக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி வைக்கிறப்ப அதில் சீக்கிரமாகவே வண்டு பூச்செல்லாம் வர ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி வண்டெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சில பேர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொருள் இருந்தாலே போதும். அதாவது நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி வரமிளகா வச்சுருப்போம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாவை எடுத்து நம்ம இந்த மாதிரி அந்த கோதுமை மாவுக்குள்ளே இது போல் குத்தி விட்டுடலாம். 4-5 வரமிளகாயை இந்த மாதிரி நீங்கள் மேலே இது போல் குத்தி விட்டிங்கனாலே போதுங்க. வண்டு பூச்சி எதுவுமே வராது. மாதக்கணக்காக ஆனாலும் நீங்கள் எப்படி வச்சிங்களோ அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவு மட்டும் இல்லாமல் மைதா மாவு, அரிசி மாவு, அரிசி எதுலனாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த மாதிரி குத்தியும் வைக்கலாம், அல்லது நீங்கள் மேலே அப்படியே போட்டும் வைக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ மாதம் ஆனாலும் வண்டு பூச்சி புழு எதுவுமே வராது. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. தூக்கி போடுற வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா அது நம்ம குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம் இல்லையா. இனி அது தூக்கி போடாதீங்க. இதில் ரொம்பவே பயனுள்ளதாக நம்ம மாற்றலாம். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே வாட்டர் பாட்டிலை இது போல் ஒரு கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பெரிய வாட்டர் பாட்டில்னால மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். சின்ன வாட்டர் பாட்டிலாக இருந்தால் அந்த வாய் வைக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் தள்ளி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும், கையில் குத்தாது. இப்போ அதே போல் நம்ம அடிப்பக்கத்துலேயும் கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு இது போல் நம்ம சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியை நெருப்பில் கொஞ்சம் நேரம் காட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக நம்ம சூடான கத்தியை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுறலாம். ஸோ நமக்கு நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போது அடுத்ததாக மறுபடியும் கத்தியை நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு இது போல் நம்ம சென்டரில் ஒரு பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் மட்டும் நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம எல்லார் வீட்லேயுமே டபுள் சைட் டேப் வச்சுருப்போம் இல்லையா, அந்த டபுள் சைட் டேப் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை இந்த பாட்டிலோட சைஸுக்கு ஏற்ப கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா பாட்டிலில், அதோட ஆப்போசிட் சைடில் நம்ம ஒட்டணுங்க. நீங்கள் கட் பண்ணியிருக்கிறதுக்கு அப்படியே பின் பக்கத்தில் நீங்கள் இது போல் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த டபுள் சைட் டேப்பை ஒட்டி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் வீட்டில் பாத்ரூம்லேயும் ஒட்டலாம், அல்லது நீங்கள் கிச்சனில் டைல்ஸில் ஒட்டலாங்க. நான் கிச்சனில் டைல்ஸில் கொஞ்சம் ஹைட்டாக இது போல் ஒட்டியிருக்கேங்க. இது போல் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த டபுள் சைட் டேப் இருக்குது பாருங்கள், அந்த பாட்டிலுக்குள்ளே கையை விட்டு அப்படியே அந்த டபுள் சைட் டேப்பை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுட்டு அடுத்ததாக இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒட்டடை குச்சி அல்லது வழக்குமாரெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தொங்க விடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தொங்க விடும்போது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இதை நீங்கள் பாத்ரூமில் ஒட்டி விட்டுட்டு அதில் நம்ம வீட்டில் மாப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வீடு துடைச்சதுக்கப்புறமா அதில் நீங்கள் தொங்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும் இல்லையா, இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற இந்த ஸ்வீட் பாக்ஸை நீங்கள் தூக்கி போடாதீங்க. இதில் ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோங்க. இதை நம்ம கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம்.
இப்போ வந்து இந்த ஸ்வீட் பாக்ஸோட மூடி இருக்குது பாருங்கள், அதில் வந்து கத்தியை நல்ல நெருப்பில் வாட்டிட்டு இது போல் நீங்கள் வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் அந்த ஸ்வீட் பாக்ஸோட மூடியில் மேலே வந்து சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஃபோர்க்கு, ஸ்பூனு இதெல்லாம் நிறைய வாங்கி வச்சுருப்போம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அவசரத்துக்கு தேடும்போது நமக்கு கிடைக்கவே செய்யாதுங்க. சில பேர் வீட்டில் வந்து கடையில் வந்து அதிக காசு கொடுத்து ஸ்பூன் ஹோல்டர் வாங்கி வச்சுருப்போம். ஒரு சில பேர் வீட்டில் வந்து அது இருக்காதுங்க. இந்த மாதிரி தூக்கி போடுற ஸ்வீட் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம். நம்ம ஓட்டை போட்டு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனையாக அழகாக உள்ளே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனை வந்து வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு டைனிங் டேபிளில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்க. நமக்கு அவசரத்துக்கு தேடிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு மணியும் சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. 4th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. வீட்டில் கிளினிக் ப்ளஸ் பேண்டின்னு ஷாம்பு வந்து இந்த மாதிரி பெரிய பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஷாம்பு வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பாட்டிலை வந்து நம்ம தூக்கி அப்படியே குப்பையில் போட்டுருவோம். இனி வந்து அந்த மாதிரி போடாதீங்க. இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோங்க. துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக நம்ம பயன்படுத்துகிற கம்ஃபர்ட் இருக்குது பாருங்கள், அந்த டப்பாவில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. நம்மளோட மணியும் சேவ் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்கெட்ச் எடுத்திருக்கேங்க. இந்த ஸ்கெட்சை வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. முன் பக்கத்தில் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டு பின் பக்கத்தில் நான் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாட்டிலை சுற்றி நம்ம வந்து வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா முன் பக்கத்தில் இது போல் நீங்கள் வந்து ஒரு ரவுண்டு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ரவுண்டாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது கத்தியை வந்து நல்ல நெருப்பில் வந்து சூடு பண்ணி எடுத்துட்டு நம்ம வரைஞ்சி எடுத்திருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து இது போல் மெதுவாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுங்க. கத்தியை நல்ல நெருப்பில் வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து மேலே ரவுண்டு போட்டு எடுத்திருந்தோம் இல்லையா, அதுலேயுமே கத்தியை நல்லா நெருப்பில் சூடு பண்ணி அதில் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து சூடான கத்தியை இந்த மாதிரி மேலே வந்து லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ நமக்கு கையிலையும் குத்தாதுங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து இதில் பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறேங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வாட்டர் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாட்டர் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அல்லது பெர்மனன்ட் மார்க்கர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாங்க. நான் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி தான் சுற்றி நான் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து சுற்றியுமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற ஹாலில் வந்து ஆணி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆணியில் வந்து தொங்க விட்டுக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஹூக் போட்டு ஒட்டி விட்டுட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி தொங்க விட்டுட்டு அதில் வந்து நம்ம வீட்டு சாவி அல்லது வண்டி சாவி அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி தொங்க விடலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்க. நம்ம கடைகளில் இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். வீட்டில் குப்பையில் தூக்கி போடுற பொருளில் வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாங்க. அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற டிவி ரிமோட் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். டிவி ரிமோட் வைக்கலாம், ஏசி ரிமோட் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியும் செய்யலாம். அல்லது நம்ம வந்து மொபைல் வந்து சார்ஜ் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி மொபைல் சார்ஜ் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. 5th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சுடிதார் பேண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஸ்கர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பாவாடையிலலாம் இந்த மாதிரி சில நேரங்களில் வந்து கயிறு வந்து உள்ளுக்குள்ளே போயிருங்க. ஒரு சைடில் மட்டும் கயிறு உள்ளுக்குள்ளே போயிடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு வந்து அதை எடுக்கிறதுக்கு ஊக்க வந்து அதில் மாட்டி நம்ம வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைங்க. கயிறு வந்து உங்களுக்கு எங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் கையை வச்சு தொட்டு பார்த்து அதில் வந்து கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. அடுத்ததாக இது போல் நம்ம வந்து ஒரு கத்திரிக்கோலை வந்து அந்த ஓட்டைக்குள்ளே விட்டுறலாங்க. கத்திரிக்கோலை ஓட்டைக்குள்ளே விட்டுட்டு அந்த கயிறு வந்து எங்கே இருக்கோ அதில் வந்து கையை வச்சு பிடிச்சி அந்த கத்திரிக்கோலை வந்து நீங்கள் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கயிறை வந்து கத்திரிக்கோளால் பிடிச்சி நீங்கள் வந்து அப்படியே அந்த கத்திரிக்கோலை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக இந்த கத்திரிக்கோலை அப்படியே வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து இந்த கத்திரிக்கோளில் கயிறு வந்து மாட்டிட்டு வந்துடுங்க.
இப்போ பாருங்கள் நம்ம வந்து வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த கயிறு வந்து வெளியே வந்துருச்சு. இது போல் நம்ம வந்து ஈஸியாக கயிறை வந்து வெளியே எடுத்துடலாம். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து டக்குன்னு வெளியே எடுத்துடலாங்க. நம்ம அவசரத்துக்கு வெளியே எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி கயிறு வந்து உள்ளே போயிருக்குன்னா நம்ம வந்து டென்ஷன் ஆகணும்னு அவசியமே இல்லை. டக்குன்னு இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சு நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த கயிறை கெட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து பீரோக்குள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து எடுக்கும்போது இந்த கயிறு வந்து உள்ளுக்குள்ளே போகாமல் இருக்குங்க. நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து துணி துவைச்சதுக்கப்புறமா பாவாடையாக இருக்கட்டும் அல்லது சுடிதார் பேண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி கயிறை வந்து கெட்டியே வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு எப்போவுமே அந்த கயிறு வந்து உள்ளுக்குள்ளே போகாது. நமக்கும் வந்து வேலை மிச்சமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.